இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஸ்டைல் கட்லா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: கட்லா மீன், புளிக்கரைசல், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, ஆயில், தேங்காய் தக்காளி அரைச்ச பேஸ்ட், தக்காளி பேஸ்ட், கொஞ்சம் வெந்தயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம். அவ்வளோதான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெள்ளை பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போது தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் வதக்கி விடணும். அடுத்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதக்கி விடணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு, எண்ணெய் லைட்டாக திரிஞ்சு மேலே வர அளவுக்கு வதக்கி விடணும். அடுத்து புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு எவ்வளோ கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொதிக்க விடலாம். அடுத்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும் குழம்பு. குழம்பு நல்லா கொதி வந்துட்டு, குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் சேர்த்ததும் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் குழம்புல மீன் வெந்தால் போதும். ரொம்ப மீன் வெந்துச்சுன்னா மீன் உடஞ்சி வந்துடும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் வேக விட்டு ஆஃப் பண்ணிடலாம். மீன் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக கிளறி விடணும், மீன் உடையாத மாதிரி. ஒரு 2-3 கொதி மட்டும் வந்தால் போதும். 3 to 4 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வில்லேஜ் ஸ்டைல் கட்லா மீன் குழம்பு ரெடி. Guys, thanks for watching our channel. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.